ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் இந்தியாவுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ள நிலையில் தாக்குதலை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுவார்த்தையுமே நடக்கவில்லை என அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் விளக்கம் அளித்தார். அப்போது மதத்தின் பெயரால் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் இந்திய மக்களை கொன்றதாகவும் அதன் பதிலடியாக நடந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டு 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். भारत ने कार्रवाई इसलिए रोकी क्योंकि कॉन्फ्लिक्ट के पहले और उसके दौरान जो भी पॉलिटिकल और मिलिट्री ऑब्जेक्टिव्स तय किए गए थे उसे हम पूरी तरह से हासिल कर चुके थे. इसलिए यह कहना, यह मानना कि यह ऑपरेशन किसी दबाव में रोका गया था, यह बेबुनियाद है और सरासर गलत है. பயங்கரவாதிகள் பகல்காமுக்கு வந்து தாக்குதல் நடத்தியது எப்படி என அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதுவரை விளக்கமே அளிக்கவில்லை என மக்களவை காங்கிரஸ் துணைத் தலைவர் கௌரவ் கோகாய் சாடினார். 100 நாட்கள் கடந்தும் அந்த 5 பயங்கரவாதிகள் பிடிபடவில்லை எனவும் அவர் விமர்சித்தார். ये नहीं कहा कि पहलगाम में दहशतगर्द कैसे आए, ये नहीं कहा कि बेसारन में जहां पर 1000 लोग जाते हैं, खुशियां मनाते हैं, कैसे 5 दहशतगर्द वहां पर जाकर 26 लोगों की गोलियों से छलनी करते हैं. ये बात, ये सूचना रक्षा मंत्री ने नहीं दी. அதனை தொடர்ந்து பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை நிறுத்த அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே எவ்வித பேச்சுவார்த்தைகளும் நடக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடந்த மே மாதத்தில் பிரதமர் மோடிக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இடையே எவ்வித பேச்சுவார்த்தையுமே நடக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். In any conversation with the United States, was there any linkage with trade and what was going on? Secondly, there was, please listen. Secondly, there was no call between the Prime Minister and President Trump from the 22nd of April when President Trump called up to convey his sympathy and the 17th of June when he called up Prime Minister in Canada to explain why he could not meet. அமைச்சர் ஜெய்சங்கர் பேசிய போது தொடர்ந்து குறுக்கிட்ட எதிர்க்கட்சிகளை விமர்சித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா நமது அமைச்சர் கூறுவதை நம்ப வேண்டும் என அறிவுறுத்தினார். ராகுல் காந்தி இந்தியா மற்றும் பிரதமர் மோடிக்கு எதிராக மட்டுமே செயல்பட்டு வருவதாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டினார். लीडर अपोजिंग भारत बन गए हैं. उनके एजेंडे पे केवल भारत का विरोध है, भारतीय सेना का विरोध है और भारत के प्रधानमंत्री का विरोध करना ही लिखा है. इसलिए आज से उनको LOB कहना शुरू करना पड़ेगा. இதனிடையே அமைச்சர் ஜெய்சங்கர் அளித்த விளக்கம் பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டதில் அமெரிக்கா தலையீடு இல்லை என இன்னும் திட்டவட்டமாக கூறப்படவில்லை என்றார். There are certain things he has not categorically said. So he has made some statements, but he has not categorically, for example, he has not categorically said that the US was not involved in the ceasefire. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி இன்று இரவு விளக்கமளிக்க உள்ளார்.